செய்ய மாட்டார். God is a good God. நான் இதனை கூறுகிறேன் ஏனென்றால் உங்களுக்காக நான் வைத்துள்ள திட்டங்களை நான் அறிவேன். இச்செய்தி கர்த்தரிடமிருந்து வருகிறது. நான் உங்களுக்காக நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறேன். நான் உங்களை துன்புறுத்தும் வகையில் திட்டமிட. ஆனால் நம்ம ஆட்கள் பூரா என்னதான் சொல்லியிருக்காங்க, கர்த்தர் இந்த வியாதியை ஏன் கொடுத்தாருன்னு தெரியல பிரதர். ஆமாம், கர்த்தர் பாக்கெட் போட்டு வச்சிருக்காரு. இன்னைக்கு காலையில் பால் பாக்கெட் மாதிரி வீட்டில் 2 போட்டு வந்துருன்னு போயிட்டாரு. கர்த்தர் என்ன பால் பாக்கெட் போடுற வேலையை பார்த்துட்டு இருக்காரு. கர்த்தர் ஏன் இது எனக்கு தராருன்னே தெரியல. கர்த்தர் தரல, பிசாசு தர்றான். அப்போ நான் என்ன பண்ணுவேன்? எதிர்த்து நில்லு, அப்பொழுது ஓடி போவான். நம்ம ஆளுகள் பாருங்க, எது வந்தாலும் வாங்கி வச்சுக்கிறது. கர்த்தர் இதெல்லாம் அனுப்பிட்டா இருக்கிறார். கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க, நம்ம ப்ராடக்ட் கிடையாது இது. நம்ம கம்பெனி ப்ராடக்ட் கிடையாது. தம்பி, தப்பான அட்ரஸுக்கு வந்திருக்க, உன் பார்சலை எடுத்துட்டு போ. இயேசுவின் நாமத்தினால தரித்திரமே போ, வியாதியே போ. ஆமென். நானே என் பிள்ளைக்கு தீமை கொடுக்க மாட்டேன். அவர் நல்லவர், நிச்சயமா செய்ய மாட்டார். God is a good God. இதெல்லாம் புரிஞ்சாதான் நீங்க கெட்டதை எதிர்ப்பீங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? அக்செப்ட் பண்ணிக்குவீங்க. எல்லாம் அவன் செயல். ஆமா, நீ கீழே விழுந்தது, உருண்டது, புரண்டது, தொலைச்சது, வாழ்க்கையில் எல்லாம் அவன் செயல்னு போனீங்கன்னா என்ன ஆகுது? அவன் செயல் அல்ல, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். ஆமென். அப்போ உங்களுக்கு நம்பிக்கையை தரவும் நல்ல எதிர்காலம் அமையவும் நான் திட்டமிட்டிருக்கிறேன். ஏனெனில் உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் என்றோ, அவை வளமான எதிர்காலம். என்ன வார்த்தை பாருங்க. ஆமா, எல்லாம் சொல்லுங்க. வளமான, நலமான, வெல்த் அண்ட் ஹெல்த். ஆமென். சொல்லுங்க, வளமான, நலமான. பக்கத்தில் போக சொல்லுங்க, வளமுடன் நலமுடன் என்றும் வாழ்க. ஆமென். அப்போ வளமான நலமான எதிர்காலத்தை, நம்பிக்கையையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களை அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல என்கிறார் ஆண்டவர்.